அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நீங்க அவளோடு எதிர்பார்க்கிறது பவர் ஸ்டார்னு நினைக்கிறேன். திரையுலகின் முன்னணி பிரமுகர்கள் இருக்கிற இந்த மேடையில ஒரு நிமிடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல நானும் ஒரு சின்ன வேடத்துல வர்றேன். இந்த மாதிரி துறையில என்னை திருப்பி விட்டது அந்த மடைமாற்றம் செய்தது நம்ம சங்கர் சார் தான். நான் பாட்டுக்கு மணி அடிச்சா பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு பனியன் ஒன்றை போட்டு நீதான் ஸ்ரேயாவுக்கு அப்பான்னு சொல்லி அந்த படத்துல கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க போனாலும் ஸ்ரேயா அப்பா வராருன்றாங்க தவிர ஏன் பையன் பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சங்கர் சார் தொட்டால் அது பொன்னாகும் அப்படின்றதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். மிகப்பெரிய டைரக்டர். அவர் அறிமுகம் பண்ண பிறகு சினிமா துறைக்கு வந்து ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு, ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களை பேச சொன்னா ரொம்ப நேரம் பேசுவோம். அப்புறம் மணி அடிச்சாதான் உட்காருவோம். இங்க மணி அடிக்கிறதுக்கு ஐயா இல்லை. எங்க வீட்டிலேயே பயலுக்கு சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப பேசுறாரு, மணி அடிங்க உட்காந்துருவாருமா. அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை சினிமா என்கிற சின்ன கட்டத்துக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். மணிகண்டன் இருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர். ரொம்ப சாஃப்டா அந்த டைரக்ஷன் வந்து ரொம்ப பெரிய அலட்டிக்கல, எது செஞ்சாலும் சூப்பர் அப்படின்வாரு. அப்புறம் என்ன என்ன பண்ணாலும் சரி, சில சமயம் நாங்க தப்பா சொல்லியிருப்போம் சூப்பர் அப்படின்வாரு. அப்படி பிரிச்ச மாமா வேலை வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் சந்தானம் சொல்லவே வேண்டாம், இன்னைக்கு தமிழ் சினிமாவை கலக்கி கொண்டிருக்கிறார். அவர் அறிமுகமானது ஒரு லொல்லு சபா, இது ஒரு வகை ஜொல்லு சபா. சின்ன தம்பி இவர் தான் படத்துல என்னோட பையனா வர்றார். உண்மையில டாக்டர், இங்க ஒரு பேஷண்ட், காதல் பேஷண்ட். அப்புறம் பவர் ஸ்டார் சொல்ல வேணாம், போகிற போது நீங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எலெக்ஷன்ல நின்ற போறாரு. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம தெளிவா செய்யற விஷயம் கத்தியே ஒரு ஆளை ஏற்றி விட்டுருது. அவர் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறது கெடுத்துறாதீங்க. அப்புறம் நம்ம தம்பி எல்லாரும் ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு பெருசா இந்த படத்துல என்னோட ரோல் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவே வரேன். என்னோட பையனா அவர் வராரு. இந்த ஸ்பாட்லயே சந்தானம் அவர்கள், சார் உங்களுக்கு தோன்ற 2 வசனம் சொல்லுங்க சார், ஜாலியா வரும் அப்படின்னுவாரு. அவரோட கிரியேட்டிவ் திங்கிங் ஒரு கலகலப்பா இருக்கிறது. ஒரு சினிமா எடுக்கும் போது ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். அவர் தயாரிப்பாளர்ல ஒருத்தர், அதையும் மீறி ரொம்ப ஜாலியா நடத்திட்டு போனாரு. அதனால ஒரு 2-3 நாள் தான் ஷூட்டிங் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. திரும்பவும் திரையுலக நண்பர்களை எல்லாம் சந்திக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. சினிமாவுக்கு இது ஒரு சந்தோஷமான காலம், நெருக்கடியான காலமும் கூட. நிறைய பேர் திரையரங்குகளுக்கு வருவதை குறைத்திருக்கிற காலத்துல லட்டு திங்க ஆசையா மாதிரி படங்கள் வரணும், கலகலப்பா இருக்கணும். ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பூந்தி அப்படின்றது தனிப்பட்ட விஷயம், லட்டுங்கிறது திரட்சி. பூந்தினா தனித்தனியா இருக்கிறது, அதெல்லாம் உருட்டினா லட்டு. பலரது திறமைகளும் உழைப்பும் ஒன்று சேர்ந்ததுதான் கண்ணா லட்டு திங்க ஆசையா. எல்லாரும் இருக்கிறாங்க அதுல, எல்லா வகையான கலைஞர்களும் அதுல ஒன்னா இருக்கிறாங்க. அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து ஒரு அருமையான திரைப்படத்தை, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல லட்டு மாதிரி கொடுத்தாயான்னு, அப்படி கொடுக்குறாங்க. பார்த்து சுவைக்க வேண்டியது உங்கள் கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.